எந்தெந்த இடங்கள்ல நீங்க அமைதியா இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாமா? ஒருத்தரை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம அவங்கள பத்தி இன்னொருத்தவங்ககிட்ட போய் தப்பா எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கீங்களா? அந்த இடத்துல ரொம்ப அமைதியா இருந்துருங்க. உங்களுடைய வார்த்தை ஒருத்தரை புண்படுத்துற மாதிரி இருந்துச்சா, அந்த மாதிரி இடங்கள்ல ரொம்பவே அமைதியா காமா இருந்துருங்க. நீங்க கோபத்தோட உச்சக்கட்டத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம ரொம்ப அதிகமாக கோபமாக இருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே வராது. உறவுன்றது ஒரு கோயில். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈகோ அப்படின்ற அந்த ஒரு செருப்பை கழட்டி வச்சுட்டு உள்ளே போனோம்னா அந்த உறவு எப்போவுமே நம்ம கூடயே இருக்கும். எப்போவுமே இயல்பாக இருப்போம், இயற்கையை ரசிப்போம், இயன்ற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவோம். இனிமேலும் கவலைன்றது ஒன்று நம்மளை தேடி கண்டிப்பாக வரவே வராது.